guys, welcome to Feather Boys channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எங்க அப்சர்ட் செடி தான் गाइस பார்க்க போறோம். வாங்க गाइस வீடியோக்குள்ள போயிரலாம். முதல்ல நம்ம மணி பிளான்ட் பாத்துறலாம் गाइस. இது மணி பிளான்ட் எப்படி இவ்ளோ பெரிய இலை எப்படி வந்துச்சுனா தண்ணி நிறைய ஊத்துனா நல்லா இருந்துச்சுனா இவ்ளோ முளைக்கும் गाइस. அதுக்கப்புறம் இன்னொரு செடி பார்க்கலாம். இந்த செடி பேர் சங்கு செடின்னு சொல்லுவாங்க. இந்த செடி ஏன் போட்டிருக்கோன்னா அப்படி மேலே வந்து நிறைய இலையெல்லாம் இருக்குல்ல, அதோடைய இலை தான் இது வந்து அப்படியே மேலே படர்ந்து இது நிழலாக இருக்கும், அதனால போட்டிருக்கோம். இந்த கம்பி வேலி நீங்கள் கேட்டிங்கன்னா வேலி யாருமே போடல, நான் எங்கள் அப்பச்சியும் எங்கள் மாமாவும் தான் போட்டாங்க. இது நல்லா இருக்கிறதுக்காக அழகா வெளியிருந்து பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கிறதுக்காக வச்சிருக்கோம். வாங்க அந்த பக்கம் போகலாம். அந்த பக்கம் பார்த்தா அதே மணி பிளான்ட் தான் இதுவும். அந்த மணி பிளான்ட்டு கொஞ்சம் நிறைய நிழல் இருந்ததுனால அந்த பக்கம் இருக்கிறதோட இங்கே நிழல் இல்லாதனால கொஞ்சம் சின்னதாக வந்திருக்கு. வாங்க செடிக்கு போகலாம். அடுத்து வந்து மிளகு தக்காளி கீரை. இந்த செடி வந்து இப்போ நீங்கள் வாயில் ஏதாவது புண்ணு வந்துச்சுன்னா இது போட்டு மெல்லிங்கன்னா உங்களுக்கு அந்த புண்ணு சரியாயிடும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு மிளகா செடியும் நாங்கள் வச்சுருக்கோம். இதில் 2 மிளகா இருக்குது, ஆனால் ஒரு பூ வந்திருக்கு. அடுத்து வந்து இட்லி பூ செடி இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த 2 வேருமே ஒரே வேர் இல்லை, இது வந்து வேறு செடியோட வேர். இந்த வேர் வந்து எதுக்கு, இது வந்து இதே கொடி மேலே படரும். இந்த வேரோடைய பூ வந்து மஞ்சள் கலரில் இருக்கும், ஆனால் அந்த பேர் தெரியல. இங்கே பாருங்கள், ஒரு இட்லி பூ கூட இருக்குது. ஒன்று தான் வந்திருக்கு இப்போதைக்கு. அடுத்து வந்து கத்தாழை செடி. இந்த கத்தாழை செடி வந்து நிறைய இதுக்கு யூஸஸ் ஆகும். இது வந்து அடுத்து இது அங்கே பார்த்து மிளகா தக்காளி தான், அதே இதுதான் இருக்கும். இந்த வேலி எதுக்கு போட்டிருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆடு வந்து புள்ளியெல்லாம் சாப்பிடுது, அதனால இது போட்டிருக்கோம். இதே தான் மிளகு தக்காளி. இந்த மிளகா இதான் இங்கேயும் ஒரு மிளகா செடி இருக்குது. இதில் தான் அதோட கொஞ்சம் நிறைய மிளகா இருக்குது, கொஞ்சம் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்குது. அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாதுளப்பழம் வச்சுருக்காங்க. இந்த மாதுளப்பழம் வச்சு ஒரு 3 மாதத்தாவது, அதனால. அடுத்து வந்து மருதாணி செடி. அதுக்கப்புறம் மருதாணி செடி எங்கள் அப்பச்சி வச்சுருக்காரு. சைடில் வந்து மல்லிகைப்பூ மல்லி செடி வச்சுருக்காரு. ஆனால் இது மற்ற மல்லியோட கொஞ்சம் குண்டு மல்லி இந்த செடி. இந்த வெங்காயமும் பூண்டோடைய இது எதுக்கு போட்டிருக்குன்னா, இந்த வெங்காயத்தோடு இந்த பூண்டு தோலும் எதுக்கு போட்டிருக்கணும், எங்கள் வீட்டில் நாங்கள் உரமெல்லாம் கடையில் வாங்க மாட்டோம், வாங்கினா எங்கள் வீட்டில் இருந்தால் எடுத்துகிட்டு வருவோம். அதனால நாங்கள் உரம் இருக்கிறதுக்கு போல் இந்த வெங்காய பூண்டு நீங்கள் எது ஒன்று முட்டைத்தோல் கூட போடலாம், அது கூட நல்லா முளைக்கும். அப்புறம் பக்கத்துலேயே ரோஸ் செடி எங்கள் அப்பச்சி வச்சுருக்காரு. இதுவும் ரோஸ் வச்சுருந்துச்சு, இப்போ இந்த ரோஸ் எல்லாம் பொறிச்சிட்டோம். இது கொஞ்சம் இப்போ தான் மொட்டு விட்ருக்கு. அடுத்து இதுக்கு போகலாம். பின்னாடி பேக் சைடு அப்படியே போயிடலாம். இந்த செடி எதுக்கு வச்சுருக்கோன்னா, வெளியிருந்து இந்த செடி பேர் தெரில, வெளியிருந்து பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும், அதனால இந்த செடியெல்லாம் வச்சுருக்கோம். இங்கேயும் எங்கள் அப்பச்சி ஒரு மருதாணி செடி வச்சுருக்காரு. வாங்க அப்படியே பின்னாடி போய்க்கலாம். ஸ்லோவாக இந்த செடியெல்லாம் பார்த்துட்டு வாங்க, பின்னாடி போயிடலாம். அப்புறம் இந்த செடி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த செடி பேர் வந்து இந்த செடி மோஸ்ட்லி சென்னையில் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். இந்த செடி பேர் தொட்டா சினிங்கி. இங்கே பாருங்க, என்ன தொட்டு காட்டுறோம் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே தொட்டால் கூட எல்லாம் சினிங்க. வாங்க பின்னாடி போகலாம். பின்னாடி வந்து முதல்ல கருவேப்பிலை செடி இங்கே எங்கள் அப்பச்சி வச்சுருக்காரு. இது வந்து சமைக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய இதில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து செம்பருத்தி செடி. இது செம்பருத்தி வந்து நீங்கள் டீ வச்சு குடிக்கலாம், இல்லை பச்சையாக சாப்பிட்டா கூட உங்களுக்கு ஃபேட்ஸ் நிறைய குறைக்கும். இப்போ அடுத்த செடி வந்து அதே கருவேப்பிலை, அங்கே பார்த்து அதே கருவேப்பிலை தான். இப்போ வந்து இந்த செடியெலாம் விட்டு இதுதான் வாழை மரம். இந்த வாழை மரத்தில் இதில் நீங்கள் இது தட்டில் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த வாழையில் சாப்பிட்டா கூட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் கீழே வந்து இங்கேயே எலுமிச்சைப்பழ செடியும் இருக்குது. இந்த எலுமிச்சைப்பழமெல்லாம் இப்போ வச்சு ஒரு 4 மாதம் தான் ஆனதுனால இன்னும் எலுமிச்சைப்பழமெல்லாம் வரல. அதுக்கப்புறம் இங்கே இது எல்லாம் தக்காளி செடி. இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக தக்காளி செடி தான். தக்காளி நிறையா வந்துச்சு, அதெல்லாம் வெட்டி நாங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த செடி வந்து பப்பாளி செடி. இது பப்பாளி மரம். இந்த மரத்தில் நிறையா காய் முளைச்சிருந்துச்சு, பாதி காய் எடுத்துக்கிட்டோம் நாங்கள். அடுத்து வந்து அப்புறம் பப்பாளி மரத்தை பார்த்துட்டு அப்படியே கீழே வாங்க.
கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து இது கீழே வந்து செவந்தி பூ வச்சுருக்காரு எங்கள் அப்பச்சி. அதனால் இது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. அதனால தான் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். அடுத்து இங்கே பின்னாடி வந்தால் அப்புறம் அந்த செம்மந்தி பூக்கு பின்னாடி வந்தீங்கன்னா சம்மங்கி பூ இருக்குது. இது வந்து நீங்கள் இப்போ வெளியே கூட மாலை கட்டுறதுக்கு கூட இதெல்லாம் பாதி இது யூஸ் பண்ணுவாங்க. வாங்க பின்னாடி போகலாம். இது வந்து அதே மணி பிளான்ட் தான். நீங்கள் இப்போ வந்து மணி பிளான்ட்டுக்கு இடம் வைக்கிறதுக்கு இடம்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இங்கே நீங்கள் தொட்டியில் மணி பிளான்ட் வச்சா கூட நல்லா முளைக்கும். அப்படியே படர்ந்து மேலெல்லாம் வரும். அப்படியே நாங்கள் பக்கத்தில் டேபிள் ரோஸும் வச்சுருக்கோம். ரோஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் வந்துச்சு ஃபஸ்ட்டு, இப்போ வரதில்லை கொஞ்சம். அப்படியே பேக் சைட் போயிடலாம் வீட்டுக்கு. இந்த செடி பேர் தூதுவளை செடி. இந்த செடி வந்து நீங்கள் தூதுவளை ரசத்து போட்டு குடித்தா கூட உடம்புக்கும் நல்லது. இந்த ரசம் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பூ கூட நல்லா அழகாக பூத்துருக்கு. அங்கே அப்படியே தென்னை மரத்துக்கு போகலாம். அங்கே பாருங்கள் தென்னை காயெல்லாம் இருக்குது. இதில் நிறையா காய் வந்திருக்கு. அதில் வந்து பாதி காய் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது வச்சு 1 வருஷத்தான் ஆயிருக்கு. பார்க்கறதுக்கு அவ்வளோ குட்டி குட்டியாக 2 மரம் வச்சுருக்கோம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம இன்றைக்கி எங்கள் அத்தை வீட்டையும் இப்போ அத்தை வீட்டில் இருக்கிறது இதுவும் செடியும் காமிச்சிடலாம். எங்கள் அத்தை வீட்டில் முதல்ல ரோஸ் பார்த்துக்கலாம். ரோஸ் பாருங்கள், எங்கள் வீட்டோட இந்த ரோஸ் கொஞ்சம் நிறையா ரோஸ் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது பூத்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். வாங்க அப்படியே தக்காளி செடிக்கு போவோம். எதுக்கு நாம் மறுபடியும் தக்காளி செடி வந்திருக்குன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தக்காளி செடி ஒன்றா இருந்ததுனால நம்மளுக்கு எந்த செடின்னு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. இங்கே வந்து தக்காளி செடி பாருங்கள் ஒன்று ஒன்றா இருக்கிறதுனால கொஞ்சம் அழகாக இருக்குது. எங்கள் அத்தை வீட்டில் 4 வாழை மரம் இருக்குது. அதில் ஒரு வாழை மரம் ரொம்ப பெருசாக இருக்குது. இன்னொரு வாழை மரத்தில் வாழை சீம்பே இருக்குது. இன்னும் கொஞ்சம் மட்டும் வந்துச்சுன்னா வாழைக்காய் பஜ்ஜியே போடலாம் போல். அந்தளவுக்கு வாழைக்காய் கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பழுத்துருந்துச்சுன்னா வாழைப்பழமே வந்துடும், சாப்பிடலாம். வாங்க செடிக்கு போகலாம். இங்கே எங்கள் வீட்டில் பார்த்தா அதே செவ்வந்தி. இந்த செவ்வந்தி பூ வந்து எங்கள் வீட்டில் கம்மியாக இருந்துச்சு. அதனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக, இந்தளவுக்கு அழகாக இல்லை. இங்கே பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த செடி. அந்த காலையில் அதுவும் மழை பெஞ்சாப்போ பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்திருக்கும். வாங்க அப்படியே இந்த மரம் ஒவ்வொரு பூவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வாங்க இன்னொரு மரத்துக்கு போகலாம். அடுத்த செடிக்கு போகலாம். இங்கே வந்து சிவப்பு அரளி இருக்குது. இதில் வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டும் இருக்குது. இங்கே ஒரு பூவும் இருக்குது. கொஞ்சம் அழகாக தான் இந்த செடி இருக்குது. அதனால் எங்கள் அத்தை வச்சுருக்காங்க. இங்கே எங்கள் வீட்டில் பார்த்த மாதிரியே இங்கேயும் ஒரு கருவேப்பிலை இருக்குது. இதுவும் நாங்கள் அங்கே சொன்ன இதே தான். இப்போ கொழுந்தா வந்துட்டுருக்கு கருவேப்பிலை. இந்த செடி பேர் என்னன்னு தெரியல. இருந்தாலும் பாம்பு தேள் பூராங்கி இது கிடச்சிதுன்னா இந்த இலையை உடச்சிங்கன்னா இந்த பால் வரும் பாருங்க. இந்த பாலை நீங்கள் எந்த இடத்துல தேள் பூராங்க கடிச்சதோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா அந்த புண்ணு சரியாயிடும். இப்போ அடுத்த செடி பார்த்தீங்கன்னா அது எங்கள் வீட்டில் பார்த்ததே அதே அடுத்த செடி இங்கே வந்து அங்கே எங்கள் வீட்டில் பார்த்த அதே செம்பருத்தி செடியே இருக்குது. இதில் எங்கள் வீட்டில் பார்த்தா அதே செம்பருத்தி செடி தான் இங்கே இருக்குது. வாங்க அடுத்த செடிக்கு போகலாம். இது கொய்யாக்காய் செடி. இந்த செடி இன்னும் கொய்யாக்காய் முளைக்கல, காயாக தான் வந்திருக்கு. இந்த கூண்டு எதுக்கு வச்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எங்கள் அத்தை கோழி குஞ்செல்லாம் வச்சுருந்தாங்க. அதை அடக்கிறதுக்கு வச்சுருந்தாங்க. இப்போ இந்த கோழி குஞ்செல்லாம் இதாகிடுச்சு. வாங்க அடுத்த செடிக்கு போகலாம். இந்த கொத்தமல்லி செடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் இந்த தக்காளி செடி கீழே பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் முளைப்பு வந்துக்கிட்டு இருக்குது. சரி கைஸ், இப்போ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஹாய் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பேர் தெரியலனா ஃபெதர் பாய்ஸ்னு யூடியூப்பில் டைப் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே லைக் பண்ணிடுங்க. நாங்கள் எந்தெந்த வீடியோவில் போடணுன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அந்த வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் கீழே பண்ணிங்கன்னா நாங்கள் படித்து அந்த வீடியோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம்.